எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் கூட தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தேவனை பற்றி சில காரியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொன்ன உடனே அங்கே யோவான் 4வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? தேவன் ஆவியாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இது நிறைய பேருக்கு அது விளங்காது, ஆனால் சொல்கிறேன் பாருங்கள். வார்த்தையாக இருக்கிற தேவன் ஆவியினோட கூட இருந்தார். தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியானவர் வார்த்தைகள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அதாவது அந்த ஆவியானவரிடத்தில் இருந்தது. ஆவியானவர் வார்த்தைகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதாவது தேவனுடைய வெளிப்பாடு எல்லாம் வார்த்தைகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவின்னா என்னது? காற்று மாதிரியா, இல்லை ஒரு மின்சாரம் மாதிரியா? காற்றையும் கண்ணுக்கு தெரியாது, மின்சாரத்தையும் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வேலை செய்கிறது நமக்கு தெரியும். அல்ல ஏதோ ஒரு சக்தியா? இல்லை, அவர் ஒரு ஆழ் தத்துவம் உடையவர். அவருடைய சாயல் ரூபத்தில் நம்ம உண்டாக்கினோடனே நமக்கு எப்படி தலை சரீரம் இருக்கிறதோ அதுபோல் அவருக்கு தலை சரீரமெல்லாம் இருக்கிறது. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ அப்படியெல்லாம் சொல்லியிருக்குது. காதை உண்டாக்கினவர் கேளாரோ அப்படி கேட்டிருக்குது. அப்போ அவருக்கு கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, பேசுகிறாரு. அவர் கை இருக்குது, செய்கிறாரு. கால் இருக்குது, நடக்கிறாரு. நம்மை போலவே தேவனுடைய சாயல் ரூபம்னா கடைசிக்கு மனுஷனை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மனுஷனை பார்க்கும்போது கூட தேவனுடைய சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறாரு. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம். இந்த சரீரம் இயற்கையின் சரீரம். ஆனால் அவர் ஆவிக்குரியவர், ஆவியாக இருக்கிறவர். தேவதூதர்கள் யார்? ஆவியாக இருக்கிறவர்கள். முதலாவது அவர் தேவதூதர்களை ஆவிகளாகவே படைத்து அவருடைய வேலைக்காக இந்த அண்ட சராசரங்களிலும் தன்னுடைய காரியங்களை கவனிக்கும்படி தூதர்களை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம்தான் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த ஃபிசிக்கலாக இந்த மெட்டீரியலாக இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த எல்லா பால்வழி மண்டலங்கள், இதுபோல் எவ்வளோ கோடிக்கணக்கான பால்வழி மண்டலங்கள் அது இந்த யூனிவர்ஸில் இருக்குதுன்றாங்க. சில ஆளுகளை கேட்டால் பாலிவர்ஸ்ன்னு, இது மாதிரி மல்டிவர்ஸ், பல யூனிவர்ஸ் இருக்குதுன்றாங்க. ஏன்னா அவங்க போடுற இந்த கணக்குப்படி இது இன்னொன்று இருந்தாகணுமே அப்படின்னு, அப்படி இருக்கணுமேன்னு சொல்கிறாங்க. இவ்வளவையும் உண்டாக்கின தேவன் மெட்டீரியல் வேர்ல்டு. ஆனால் ஒரு நாளைக்கு ஆகாயத்தெல்லாம் ஒரு சால்வையை சுருட்டுறது போல் சுருட்டிடுவேன்னு வேறு எழுதியிருக்கிறார். ஒரு சால்வையை சுருட்டுகிறது போல் ஆகாயத்தை சுருட்டிடுவாராம். கடைசிக்கு அதெல்லாம் இருந்த இடமே இல்லாமல் போயிடும்னு போட்டிருக்கிறார். அது சொல்லுவாங்க பிக் பேங் தியரி, பெரிய வெடித்து சிதறதினாலே இந்த அண்ட சராசரங்கள் உண்டாயிட்டுன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் விரல் அப்படி உண்டாக்கியிருந்தாக்க நான் ஒன்றும் கேள்வி கேட்கறது ரெடி இல்லை. இப்போவும் கூட இந்த ஆகாய விரிவு இன்னும் பெருசாகிக்கிட்டு இருக்குது. அது இன்னும் பெருசாக ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அதுக்கெல்லாம் நிறுவனம் ஏதாவது சொல்லுவாங்க. ஆக இவ்வளவு பெரிய நட்சத்திர கூட்டங்கள், பால்வெளி மண்டலங்கள், அதுவும் கோடிக்கணக்கா, அதெல்லாம் அதது பாதையில் போகுது. சர்வத்தையும் சிருஷ்டித்து சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறவர் அப்படின்னு சொல்லி எபிரேயர் முதல் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஆக இவ்வளவையும், அதாவது ஆவி மண்டலத்தில் இவர் ஆவியாக இருக்கிறவர், இந்த மெட்டீரியல் மண் கல் இந்த மாதிரி இருக்க இந்த மெட்டீரியலை உண்டாக்கி, பூமியை உண்டாக்கி, சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கி, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன், அதுபோல் எவ்வளவு சூரியன்கள், இதெல்லாம் அதனதன் பாதையில் செவையாக நடத்துகிறார். அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் கூட இருக்கிற அவருடைய சிருஷ்டிகளை பார்த்திங்கன்னா, மலைகள், பள்ளத்தாக்குகள், எங்கேயோ கடலில் தண்ணி ஆவியாகி மேகங்கள் வழியாக வந்து இங்கே மழை பெய்யுது. இல்லாட்டி நமக்கு குடிக்க தண்ணி கிடையாது. கடல் உப்பு தண்ணி, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே மழை பெய்யலைன்னா இங்கே புல் முளைக்காது. புல் முளைக்கலைன்னா புல்லை தின்ற ஆடு மாடு இருக்காது. அப்புறம் அதை தின்ற மனுஷன் இருக்க மாட்டான். ஆக எங்கே தண்ணீரை ஆவியாக்கி எங்கே கொண்டு வந்து கொட்டுறது? அவர் மழையை பார்க்குறப்ப லேசாக மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம். வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வரும் பாருங்க, அப்போ தெரியும் இவ்வளவு தண்ணி மேலே தான் இருந்துச்சா, அந்த மேகம் அதோடைய கணத்தில் வெயிட்டில் கிழிஞ்சு போகலையா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். இவ்வளவையும் உண்டாக்கியவர், அது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். இப்போ நமக்கு தெரிய 124 125 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், கார்பன், இந்த மாதிரி அநேக எலிமெண்ட்ஸு அதெல்லாம் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் இருக்குதுனாக்கா அது ஒரு எலிமெண்ட்டு. ஆனால் இது இன்னும் வேறு சிலதோட எலிமெண்ட்டோட சேர்ந்து ஒரு காம்பவுண்டை உண்டாக்கிடும். அதோடைய தன்மைகள் வேறு. ஹைட்ரஜன் தீ வச்சா எரியக்கூடியது. அதை எரிய வைக்கிறதுக்கு ஆக்சிஜன் உதவி செய்யும். ஆக்சிஜனையும் ஹைட்ரஜன் ஒன்றா சேர்ந்து தீ வச்சோம்னா எரிஞ்சு தண்ணி ஆகிடும், H2O. ஏங்க ஹைட்ரஜனும் எரியக்கூடியது, ஆக்சிஜன் எரிய உதவி செய்யக்கூடியது. அது ரெண்டும் ஒன்று சேர்ந்தோன்னே தண்ணி ஆகி நம்ம தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்க, தண்ணி இல்லாமல் நம்ம பழப்பு ஓடாது. இது மாதிரி அநேக காரியங்களை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த தாவரங்கள் அது என்ன செய்யுது? பச்சையம், குளோரோஃபில் இருக்கிறதுனால சூரிய வெளிச்சத்திலிருந்து சக்தியை எடுத்து அது தனக்கு தேவையான பொருளை உண்டாக்கி நம்ம அதை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பயிர்களெல்லாம் கொடுத்துருது. அதுபோல் மாடுகள்லாம் சாப்பிட்றதுக்கு அங்கே புல் பூண்டுகள்லாம் அங்கே வந்துடுது. சூரிய வெளிச்சத்திலிருந்து சக்தி எடுத்து வேலை செய்யுது. நமக்கு தெரியும், அட்டாமிக் எனர்ஜி குண்டு போடுவான்ல, அட்டாமிக் எனர்ஜி இருக்குது தெரியும், கெமிக்கல் எனர்ஜி இருக்குது தெரியும். இந்த கெமிக்கலே அந்த கலந்தாக்க எவ்வளவு சக்தி வருதுன்னு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் இந்த சரீரம் இயங்குவதற்கு இதற்கு தேவையான ஒரு சக்தி இருக்கே, அதை பாருங்கள், டக்குன்னு நிறையா எனர்ஜி வந்தால் சூட்டில் வெந்து போகும்னு இந்த சரீரத்தில் நமக்கு தேவையான எனர்ஜியை, சக்தியை ஒரு அற்புத விதமாக உண்டாக்குறாரு. சோறு சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், ஃபேட்டெல்லாம் சாப்பிட்றோம். கார்போஹைட்ரேட்லாம் கடைசிக்கு அது ஜீரணித்து அது மானோசாக்கரைடு, குளுக்கோஸாக மாற்றி கொடுக்கும். அந்த குளுக்கோஸை உடம்பு உறிஞ்சிக்கும். அப்புறம் அங்கே போய் குளுக்கோஸாகவே வச்சுருக்காங்கன்னா குளுக்கோஸ் வெறுமனை பயன்படாது. அதை உடைச்சி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியை எடுத்து நம்ம செல்லுகளுக்கு கொடுக்கணும். அது எங்கே நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு சைக்கிள் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஏடிபி ஏடிபியாக மாறும். ஒரு காம்பவுண்டில் இன்னும் கொஞ்சம் சக்தி சேர்ந்து அது வரும். அப்புறம் செல்லுகள் அது வேலைக்கு போகும்போது அந்த சக்தியை கொடுக்கும். இதையெல்லாம் படித்து பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னையா அது அட்டாமிக் எனர்ஜியை வச்சா அது வெடித்து அது பெரிய பூகம்பத்தை கிளப்பிடுது. கெமிக்கல் எனர்ஜின்னா அது சேர்ந்தாக்க பெரிய பிரச்சனையே வருது. ஆனால் சரீரத்துக்குள்ளே ரொம்ப சூடு வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்து இந்த சரீரம் செயல்படுறதுக்கு வைக்கணும். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாதாரண சிங்கிள் செல்லுக்குள்ளே
ஆயிரக்கணக்கான ரியாக்ஷன்ஸு நடந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளவு ரியாக்ஷன்ஸும் ஒரு குறிப்பிட்ட ஈக்குலிபிரியம், ஒரு சமநிலையில் அது அங்கே இருக்கணும். இல்லாட்டா வியாதி வந்துடும். இப்போ குளுக்கோஸ் அதிகமாகிருச்சு ரத்தத்தில்னா சக்கரை வியாதி. சரி, அதிகமாக போச்சுன்னு இந்த கிளைக்கோஜனை மாற்றி லிவரில் வச்சுக்கலான்னு செஞ்சால் அது அதிகமாக செஞ்சிருச்சுன்னா அப்புறம் பிளட்டில் குளுக்கோஸ் இல்லைன்னா செத்து போயிடுவேன். அப்போ ரத்தத்தில் குளுக்கோஸ் வந்து சர்க்கரை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களே 80 120, குறைஞ்சது 80, அதிகமாக 120, அதுக்குள்ளே தான் இருக்கணும்பாங்கள்ல. அதாவது இந்த சரீரம் அதெல்லாம் செய்யுதுங்க. என்ன ஆச்சரியம்! இதுபோல் ஆயிரக்கணக்கான ரியாக்ஷன்ஸு, எல்லாத்துலேயும் ஒரு சமநிலை. ஒரே செல்லுக்குள்ளே இவ்வளவு வேலைகள் நடக்கிறது. உங்களை நரம்பு மண்டலத்தை பாருங்கள். மூளை, தண்டுவட நரம்புகள், கண், காது, மூக்குவாய், இதெல்லாம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸு, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஆச்சரியமா இல்லையா? எவ்வளவு தானியங்கள் நமக்கு கிடைக்கின்றன, எவ்வளோ பழங்கள் நமக்கு கிடைக்கின்றன, எவ்வளோ காட்டு மிருகங்கள், எவ்வளோ நாட்டு மிருகங்கள், மீன்கள்லாம் பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி, சில பறவைகளை கூட்டிகிட்டு இருந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி, எவ்வளவு, அதாவது அவருடைய சிருஷ்டிப்பில் எல்லாம் மிகவும் அழகானவைகளாக, எல்லாம் ஒன்றுக்கொன்று நல்ல உறவோடு இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பியூட்டி அண்ட் த ஹார்மனி, எல்லாம் அற்புத விதமான விதத்தில் அழகாகவும் இருக்குது. எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒத்து போய் ஹார்மோனியஸாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று இடைஞ்சல் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேவைக்கு அதிகமாக ட்ரெஸ் மெட்டீரியல் உண்டாக்கணும், தேவைக்கு அதிகமாக இது உண்டாக்கணும், அதை உண்டாக்கணும், கடைசிக்கு மாசு பொருள்களை ஆற்றுல விட்டு ஆற்றுலேருந்து கடலுக்கு போய் இப்போ கடலே கெட்டு போச்சு, கடலே மாசுபட்டு போச்சுங்க. கர்த்தர் உண்டாக்கினப்போ இப்படி உண்டாக்கலை. அதனால தான் சூழ்நிலையியல், என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம படிக்கணும், என்விரான்மெண்ட்டை கெடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறோமே. அப்போ இவ்வளவு நன்றாக பூமியை உண்டாக்கினவர், பூமியை அது நிறைவும் கர்த்தருடையது, அவர் இவ்வளோ அழகாக உண்டாக்கினவர், அது ரொம்ப மகிமையுள்ளதாக இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. பிசாசு இயேசு கூட்டி கொண்டு போய் உப்பரிகளை நிறுத்தி, உயர்ந்த இடத்துல நிறுத்தி, பூமியையும் அதில் இருக்க மகிமை எல்லாவற்றையும் காமிச்சான்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பாவம் செய்த இந்த உலகத்தில், பாவிகளாக சபிக்கப்பட்ட இந்த பூமியில் இன்னும் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு செடி கொடி அதெல்லாம் பார்க்கும்போது, அழகான பூக்களை பார்க்கும்போது, பறவைகளை பார்க்கும்போது, அதை உண்டாக்கி எவ்வளவு மேன்மையானவர், அழகானவர், அதை நன்றாக இயக்குகிறவர் என்று நீங்கள் அதை பார்க்கலன்னா, அந்த வெளிப்பாடு இல்லைன்னா நம்ம குருட்டாட்டத்தில் இருக்க ஆளுங்க தான். இதையெல்லாம் உண்டாக்கி சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறார். இது ஆவியாக இருக்கிற தேவன். நமக்கு இந்த ஆவிக்குரிய கண்களால் பார்க்கலாம். இப்போது விசுவாசம் சொல்லும்போது காணப்படாதவைகளின் நிச்சயமும், விசுவாசம்னா என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயமும். ஆமாம், அதாவது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமும். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, தேவன் இருக்கிறார் நம்புகிறோம். இருக்காரான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறாரு அப்படிம்பா. பார்த்தோமா? இல்லை. பார்க்காமே நம்முடைய உள்ளத்தில் தெரியுது ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, அவர் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டீங்களா? ஏன் ரட்சிக்கப்பட்டேன் நான். எப்படி சொல்லியா? யாரும் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் உங்கள் உள்ளத்தில் தெரியும். அதுபோல் என்னுடைய தேவைகள் இதெல்லாம் சந்திக்கப்படும் அப்படின்னு உங்கள் இருதயத்தில் தெரிஞ்சால் அது சந்திக்கப்படுது. அதனால் அந்த விசுவாசத்தில் செயல்பட சொல்கிறாரு. ஆக தேவனை, ஆவியாக இருக்கிற மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களாலே ஆவியாக இருக்கிற தேவனை பார்க்கலாம், அவர் செய்கிறதையெல்லாம் காணலாம். அது மாத்திரமல்ல, ஆவி மண்டலத்தில் இருக்க எல்லாவற்றையும் நாம் பார்க்கலாம். ஆக தேவன், இதெல்லாம் ஏன் மனுஷனை பற்றி சொல்ல வேண்டியிருக்குன்னா, அவர் சாயலில் நம்ம இருக்கோம். அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம பார்க்கணும். இயேசு என்ன செஞ்சாருங்கிறத பார்த்தா தான் பிதாவை பார்க்க முடியும்னு சொன்னார். ஆக இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய செயல்களை பார்க்க வேண்டும். அப்புறம் பாவங்க நம்மெல்லாம் முன்கொண்டு ஆளுங்க, தேவனோட கூட நம்மளை கம்பேர் பண்ணுறதெல்லாம் நியாயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொலோசையர் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். கொலோசையர் 2:9,
10. இது ரொம்ப அற்புதமான வசனம். ஆனால் பொதுவாக யாரும் பிரசங்கிக்க மாட்டோம். 9, 10. கொலோசையர் 2, 9, 10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பூரணம் எல்லாம், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், தேவத்தோடைய பரிபூரணம், அவருடைய மொத்த சரக்கு எல்லாத்தையும் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்தோடைய சகல காரியங்களும் இயேசுக்குள்ளே 6 அடி 7 அடி ஆளுக்குள்ளே இருக்குதா? இருக்குது. அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்த வரியை கவனிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் இப்போ அங்கே இருக்கீங்களா? இயேசுக்குள்ளே இருக்கீங்களா? அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய், என்ன எழுதியிருக்கு? பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்மளை கேட்டால் நம்ம பரிபூர்ணமாக, நான் தூசி குப்பை ஒன்றுக்கு உதவாத ஆள், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்றீங்க. ஆனால் கர்த்தர் சொன்னால் நம்பி தானே ஆகணும். இது மட்டும் இல்லை, நம்ம மாதிரி ஆள்கள்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய பரலோக பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். இருக்கா? மத்தையில் வாசிச்சிருக்கீங்களா? சரி. சற்குணம், குணம், சற்குணம், பூரண சற்குணம். உங்களுடைய பரலோக பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல் அவர்கிட்ட எந்த குறைவும் இல்லை, எந்த குறையும் சொல்ல முடியாது. இயேசுநாட்ட எவனும் எந்த குறையும் சொல்ல முடியலை. அதுபோல் நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள், எந்த விதத்திலும் குற்றஞ்சாட்டப்படாத அளவில் வருங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆக மனிதனை கர்த்தர் படைக்கும்போது ஒரு சாதாரண ஆளாக படைக்கல, தன்னை போலவே படைச்சு விட்டார். இப்போ மனிதன் தான் யார் எவ்வளோ மேன்மையுள்ளவன்னு தெரியணும்னா தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாக்க நாம் அப்படியாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நான் பிச்சைக்காரங்க, லூசுங்க, பைத்தியக்காரங்க அப்படி சொல்லிக்கிட்டே அப்புறம் எப்படி கர்த்தருடைய வேலையை பார்க்குறது? கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது. ஆனால் அவருடைய வசனத்தை நம்புகிறேன். அவர் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்புகிறேன். அவர் பிசாசை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்புகிறேன். அவர் தேவன் தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உன்னதமான தேவன். சங்கீதம் 93 எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதாவது பாருங்கள், 93 அந்த 93லேருந்து சில அதிகாரங்களில் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார்னு வரும். நான் இதை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். சங்கீதம் 93, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் ஆதி முதல் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சல்களை பார்க்கலும் சமுத்திரத்தில் உள்ள வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது, இதை கவனிங்க, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அதாவது இந்த இடத்துல முதல்ல இப்போ சொல்ல வந்தது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இப்போ உலகத்தை பார்த்தா, மக்களோட நடவடிக்கையை பார்த்தா, சி கடவுளோட பிசாசு தான் போக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டா இருக்கான் போல இருக்குது. எல்லா அக்கிரமங்கள் பெருகி போச்சு, கொள்ளைகள் பெருகி போச்சு, பாலியல் பலாத்காரங்கள் பெருகி போச்சு, பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்குள்ளே நிறையா எழும்புது. கடவுள் இருக்கிறாரான்னு வேற ஒரு கேள்வியை கேட்டுக்கிடுவாங்க. ஆனால் மனுஷனுக்கும் சுயாதீனம் கொடுத்ததுனால இத்தனையும் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறாரு. ஆனால் கடைசியில் நியாய தீர்ப்பு வரும்ன்றார்.
பாருங்க, கடைசியில் நியாய தீர்ப்பு வரும்னு சொல்கிறதுனால இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாதி ராஜாவாக இருந்து ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். இன்றைக்கி இந்த மனுஷன் அக்கிரமத்தை அநியாயத்தை செஞ்சு இவன் பெரிய சாதிக்கிறவனை போல் தெரிஞ்சாலும் கடைசிக்கு அவங்க ஒன்றும் சாதிக்கலை. செத்து இந்த மண்ணுக்கு தான் போகிறாங்க. அவங்க சம்பாதிச்சு வச்சதெல்லாம் இங்கே யாரோ தின்றதுக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நமக்கு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எவ்வளவோ பணம் சேர்த்தவர்கள்லாம் எவ்வளோ தங்கம் பொண்ணு வெள்ளியெல்லாம் நிலத்தை வாங்கி வீட்டை வாங்கி எல்லாம் சேர்த்து தான் பேரில் கூட வாங்காமல் வேறு யார் பேர்லையாவது வாங்கி எல்லாத்தையும் அனுபவிக்கிறதாக நினச்சி கடைசிக்கு பொட்டுன்னு போயிட்டாங்க. இதெல்லாம் சம்பாரிச்சு என்னங்க பண்ணுறது? ஆக இப்படி ஆளுங்க இருக்கிறாங்க. உலகமெல்லாம் ஏறக்குறைய அப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைய மாத்திரம்தான் நம்மகிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது கொடுப்போம் அப்படின்னு வருவாங்க. சரி, அதாவது இதெல்லாம் அக்கிரமங்களும் நடக்க கர்த்தர் விட்டாலும் கூட கடைசியில் நியாய தீர்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நியாய தீர்ப்பை கொடுக்குறாரு. அதனால் நமக்கு தெரியுது கர்த்தர் ஓவராலாக எல்லாத்துக்கும் மேலே இருந்து அவர் ஆளுகை செய்கிறார். ஏன்னா கடைசி நியாய தீர்ப்பு அவர் தான் கொடுக்க போகிறார். இந்த அக்கிரமக்காரன்லாம் நரகத்துக்கு தான் போக போகிறான். இவருடைய சாதனைகள்லாம் ஒன்றுமில்லை. என்ன அநியாயம்! ராத்திரி பகலாக உழைச்சி நல்லா சாப்பிடாம கூட நல்லா தூங்காமல் கூட உழைச்சி எவ்வளவோ ஆஸ்திகளை சேர்த்து யார் பேரில் இருக்க நிலத்தை வீடெல்லாம் இவன் பேரில் இழுத்து மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் வச்சுவிட்டு போய் புறம்போக்கில் குழியில் படுத்துக்கிட்டான். கல்லறையெல்லாம் பொதுவாக புறம்போக்கில் தானே இருக்குது. என்னங்க கொடுமை இது! அப்போ இவர்கள் சாதனையெல்லாம் சாதனை இல்லை காட்டுறார். ஏய், அதெல்லாம் உன்னுடைய கெட்டிக்காரத்தனம் இல்லை, என்னை பின்பற்றி வா, உனக்கு ஜீவன் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். என் மூலமாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் சாதிக்கிறது மட்டும் இல்லை, பரலோகம் வரைக்கும் சாதனையாக இருக்கிற காரியங்களை நீ கற்றுக்கொள்ளலாம் அப்படி சொல்கிறாரு. இவ்வுலகத்துக்குரியத்தை மாத்திரம் நீங்கள் சேமித்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படி சொல்கிறாரு. அங்கே பூச்சியும் துருவம் அரிக்கிறதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுகிறதில்லை அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்படியானா இந்த மனிதர்கள் தான் பூமியை ஆள்றாங்கன்னு மாதிரி தெரிஞ்சாலும் ஓவராலாக எல்லாத்துக்கும் மேலே தேவன் ஆளுகை செய்கிறார். இங்கே பாருங்கள், உண்டாக்குனப்போ அப்படி தான் சொன்னார். அதாவது, ஆதாம், என்னுடைய சார்பாக நீ பூமியை ஆண்டுக்க, என்னுடைய சார்பாக அந்த பிசாசை மொட்டையடி, அவனை மிதித்து அவனை துரத்தி விட்டுட்டு, இப்போ நான் ஏதேன் தோட்டத்தை கொஞ்சமாக உண்டாக்கியிருக்கேன், நீ பலுகி பெருகி ஏதேன் தோட்டத்தை பெருசாக்கி பூமி முழுவதும் நிரப்பு அப்படி சொன்னார். அப்போ மனுஷனை அவர் எப்படி அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறாரோ அதுபோல் மனுஷனுக்கு நீ பூமியை ஆண்டுக்க, பூமியை ஆளக்கூடிய அதிகாரம் தர்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருடைய சாயல் ரூபமும் அவர் எப்படி ஆளுகை செய்கிறாரோ அதுபோல் மனுஷன் பூமியில் ஆளுகை செய்யவும் அவனை ட்ரெயின் பண்ணுறாரு. ஆக இப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், அவருடைய சார்பு. இப்போ சபையானது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை பெற்றிருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் அதை கொண்டு காரியங்களை செய்கிறது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த செயல்படுத்த நம்ம இருக்கிறோம். ஆனால் பிசாசு அவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் மூலமாக அவனுடைய ராஜ்யத்தை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். ஆனால் ஒரு நாள் வரும், பிசாசும் சரி, கள்ளத்திற்கு தெரிசும் சரி, அந்தி கிறிஸ்துவும் சரி, எல்லாரும் அந்த அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். இந்த பிசாசை பின்பற்றின இந்த ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து நரகத்துக்கு போகிறார்கள். எது? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில். அப்போ நியாய தீர்ப்பு வருகிறது. அவர் தான் ஓவரால் ரூலர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை செய்கிறவர் அவர் தான். இப்போ இங்கே எழுதியிருக்க கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், பராக்கிரமத்தை அணிந்து, கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டு இருக்கிறார். பராக்கிரமசாலியாக இருக்கிறேங்கிறத காட்டுறாராம். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பூச்சக்கரம் அசையாமல் இப்போ இதோடைய பாதையில் போகுது, இங்கிட்ட அங்கிட்டு திருப்பி விடலாம் முடியாது, கரெக்டாக அது பாதையில் போய்கிட்டு இருக்கு, அசையாமல் நிலை பெற்றிருக்கிறது அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த இதுக்கு 93, 94, 95, 96, 100 வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படி வரும். இன்றைக்கும் கூட கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற தேவனை நீங்கள் பார்க்க வேண்டும்.
உன்னதங்களிலே, உன்னதம்னா என்னது? இந்த மோஸ்ட் ஹை, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி உன்னதங்களிலே இருக்கிறவர், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே இருக்கும்போது எந்த தீங்கும் உங்களை அணுகாது. பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய் அப்படி சொல்லியிருக்கு. இந்த உலகத்தில் இவ்வளவு பயங்கரங்கள் இருக்கதான், ஆனால் அவர் ஆளுகை செய்கிறதுனால நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க. அவருடைய கண்மணியை போல் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, உங்களை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறதுனால, அக்கினி முதலாக அவர் இருக்கிறதுனால உங்களை ஒரு பிசாசும் தொட முடியாது, ஒரு மனுஷனும் தொட முடியாது. ஆனால் விசுவாசிக்கணும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். அது எப்படி அவர் சொல்ல முடிஞ்சுச்சு? இங்கே எல்லா பூமியில் எவ்வளவோ சக்திகள், பிசாசு இருக்குது, மனுஷன் இருக்கான், பொல்லாத மனுஷன் இருக்கான், அக்கிரமக்காரன் இருக்கான், அநியாயமாக இருக்கான், பண்ணுறவன் இருக்கான், நீதிமான் இருக்கான், எல்லாரும் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜரீகம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். கடைசியில் அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அதுதான கணக்கு. அப்போ இவ்வளவு மோசமான உலகத்தில் ஒரு பிசாசு உங்களை தொட முடியாதபடி கர்த்தர் காக்கிறாரு. பார்த்தீங்களா? இதுவே ஆச்சரியமா இல்லையா? நான் ரொம்ப சில சமயத்தில் ஆச்சரியப்படுவேன், சந்தோஷப்படுவேன். ஐயோ, இவ்வளோ கேவலமான, இவ்வளோ பொல்லாத, இவ்வளோ பயங்கரமான உலகத்தில் நாம் ரொம்ப சமாதானமாக ஏதாவது வேலைக்கு போனோம், சம்பாரிச்சுன்னு சாப்பிட்டோம், குடும்பத்தை நடத்தினா, கர்த்தாவே ஸ்தோத்திரன்ட்டு அல்லேலியா போட்டு உட்காந்துருக்கோம், நம்ம நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. ஏனென்றால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். பராக்கிரமத்தை தனக்கு கச்சையாக கட்டி கொண்டு இருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அந்த எபிரேயரில் அது என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். எபிரேயரில் 1 அதிகாரத்தில் 2வது வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். யாரை? இயேசுவை. இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். யாரை கொண்டு? பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். யார்? இயேசு பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறது தேவனுடைய தற்சுரூபம் என்று. அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, தன்மையினா குணங்கள், அவருடைய குணத்தோடைய சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய். சூரிய சந்திர நட்சத்திரம்லாம் போகுது, அதை வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறார். கரெக்டாக அப்படி போ அப்படி சொன்ன அந்த வார்த்தையின்படி அது செஞ்சுக்கிட்டு இருக்கான். தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. இயேசு நம்முடைய பாவங்களை போக்குறதுக்கு ஏதோ ஒரு சுத்திகரிப்புக்கான காரியத்தை செஞ்சார். உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் கூட கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய வலது பார்சத்துக்குள்ளே அங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இங்கே நம்மளெல்லாம் தூசி குப்பைன்னெலாம் அவர் சொல்லலை, மனுஷன்தான் அவன் சொல்லிக்கிடுவான் தூசி குப்பைன்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு பிரியமான குமாரனே குமார்த்தியன்றாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான, அப்படி தான் பைபிளில் அப்படி தானே எழுதியிருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டோம், நாம் தூசி குப்பைன்னுவோம். இது ஒத்துப்போகாது. இதை போய் கர்த்தர்கிட்ட சொல்ல அவர் ஏற்றுக்கிற மாட்டார். ஆதலால் அருமையானவர்களே, இந்த தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆதலால் அவர் ராஜரீகம் பண்ணுறதுனால பிசாசு உங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாது. எப்படி? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறதுனால பிசாசு உங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாது. அது நமக்கு தெரிய கிடவுது. மேலும் நமக்கு இயேசுவின் நாமத்தினால பூமியை ஆளக்கூடிய அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் அறியணும். அப்போ நல்லா தைரியமாக நெஞ்ச நிமித்திய கர்த்தருக்கு பிரியமாக நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிற மாதிரி இருந்து இந்த பூமியில் கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை நீங்கள் நிறைவேற்றலாம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ.